Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் சம்மந்தமாக எந்த வித டவுட்டாக இருந்தாலும் நாம் என்ன சொல்வது உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ரவுண்ட் ஒன்னோட இந்த பார்டர் மார்க்கில் இருக்கேன் சார். இப்போ 179, 180, 181, 183 இந்த மாதிரி பார்டரில் இருக்குது சார். அப்போ இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, சரியா? அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கலாம் ஒரு ஐடியாவில் இருக்கும்போது அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கோடு வந்து நம்பர் 1, சரியா? அதாவது சிஇஜி கேம்பஸில் மெக்கானிக்கல், சரியா? அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சிஐடி கோயம்புத்தூர், சரியா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. ஒன்று அதாவது நார்மல் கோர்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது. 2007 கவுன்சிலிங் கோடு. அதுக்கப்புறம் ஜிசிடி, அதாவது இந்த காலேஜ் வந்து ரொம்ப முக்கியமான காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ரொம்ப முக்கியமான காலேஜ் கோயம்புத்தூரில். 2005 கவுன்சிலிங் கோடு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2006, சரியா? அதுலேயே வந்து எஸ்எஸ் கோர்ஸும் இருக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்விச் கோர்ஸும் இருக்குது, சரியா? பிஎஸ்ஜியில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நார்மலாக நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் இருக்குது. அப்புறம் சாண்ட்விச்சுங்கிறது 5 இயர் கோர்ஸ். 5 இயர் கோர்ஸும் நாங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 14-19. அதுக்கப்புறம் குமரகுரு, சரியா? கேசிடின்னு நம்ம சொல்லுவோம், 27-12. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருலேயே வந்து மெக்கட்ரானிக்ஸும் இருக்குது, மெக்கானிக்கலும் இருக்குது. நீங்கள் மெக்கட்ரானிக்ஸும் எடுக்கலாம், மெக்கானிக்கலும் எடுக்கலாம். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா 13-15 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் அண்ட் ரிசர்ச், சரியா? இதுலேயும் மெக்கானிக்கல் இருக்குது. 23-77 கவுன்சிலிங் கோடு. நல்லபடியாக நான் வச்சுங்க. பிஎஸ்சிக்கு 2 கேம்பஸ் இருக்குது. ஒரு கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு 2006, இன்னொரு கேம்பஸோட கவுன்சிலிங் கோடு 23-77. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 12-19 ஸ்ரீகிருஷ்ணா, சரியா? ஸ்ரீகிருஷ்ணாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27-18 கவுன்சிலிங் கோடு, மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் கேம்பஸ் 21-72, சரியா? இங்கேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் 27-19 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் பன்னாரியம்மன் அதாவது மெக்கட்ரானிக்ஸும் இருக்குது, மெக்கானிக்கலும் இருக்குது, சரியா? 27-02 பன்னாரியம்மன். நல்லா நோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்காவது டிரான்ஸ்போர்ட் காலேஜ் சொல்லுவோம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் 27-09 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 27-11, சரியா? இங்கே மெக்கானிக்கலும் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்எம்கே 11-13. இந்த காலேஜ் ரொம்ப முக்கியமான காலேஜ், மெக்கானிக்கல். அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி, சரியா? 13-99. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சரியா? RIT 14-32 மெக்கானிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது இங்கே காலேஜில் 12-19. அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் இருக்குது 14-19. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது மெக்கானிக்கலுக்கு 13-17. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 13-04. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 13-24. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12-10. மீனாட்சி சுந்தரேசன் காலேஜ், சரியா? 13-09. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12-16. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், சரியா? இது சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ், மதுரை கிடையாது, சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ் 11-20. வேல்டெக் ஹைடெக், சரியா? 11-22. வேல்டெக் மல்டிடெக் 11-18. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் 13-06 கவுன்சிலிங் கோடு. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது 13-16. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 13-16. அதுக்கப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14-14. இது ரொம்ப முக்கியமான காலேஜ். அதுக்கப்புறம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே மெக்கானிக்கலும் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸும் இருக்குது. இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம்
தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரியா, இங்கே வந்து நார்மல் கோர்ஸும் இருக்குது, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஸும் இருக்குது, 5008 சரியா. அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜில் மெக்கட்ரானிக்ஸும் இருக்குது, இதையும் தெளிவாக பார்த்துங்க. வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை சைடு 5986 சரியா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான காலேஜ். இதில் சில மாற்றங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் என்னாச்சும் பார்த்தா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான காலேஜஸில் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அப்படின்னா உங்களோட வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக பிரகாசமாக இருக்கும். அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்கே எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.